வணக்கம் மக்களே, உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன மசாலா தான். அந்த சின்ன மசாலா எப்படி பண்ணுறது, நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் புதுசாலாம் பண்ணலை, ஆல்ரெடி பண்ணுற விஷயந்தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது சின்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் பண்ணுற வீடியோவையும் பாருங்கள். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த சென்னா மசாலா எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது சென்னா மசாலா நம்ம பொதுவாக சொல்கிறோம், ஆனால் இது கொண்டக்கடலை மசாலா தான். இந்த கொண்டக்கடலை மசாலா நம்ம ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டது நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இது சிம்பிளாக, அதாவது ஒருத்தங்க சமையல் கற்றுக்கிறாங்க, இப்போ கல்யாணம் ஆயிருக்கு புதுசாகிட்டு, இல்லை ஒரு டீனேஜ் கேர்ளுக்கு சமையல் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இந்த சின்ன மசாலா நான் பண்ணியிருக்கேன். மற்றவங்க பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா என்னைய மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே போதும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். நமக்கு சின்ன மசாலா பண்ணதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் கொண்டக்கடலை. அதாவது கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு அதை வந்து மார்னிங் பாயில் பண்ணி எடுத்துக்காங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊறினா தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை ஊற வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க. அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்காங்க. இந்த மாதிரி வேந்திருக்கணும். இதில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்காங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ, உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா கம்மியாகவே ஊற்றிக்காங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் நல்லா சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு அன்னாச்சிக்கும் 2 கிராம்பு, கொஞ்சமாட்டு கடல் பாசி, இந்த 3ஐயும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நான் கொஞ்சமாக தான் ஒரு சின்ன துண்டு கடல் பாசி போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு போட்டால் போதும். இதோட ஸ்மெல் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கொண்டக்கடலை மசாலா. அதனால தான் நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அது பொரியது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது பொரிஞ்சதும் அதில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அந்த மசாலா கடைசியாக நம்ம முடியும் போது அந்த கொழப்பு வரும். அதுக்காக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. எதுக்காக வெங்காயத்தில் உப்பு போட சொல்கிறோம் அப்படின்னா, உப்பு போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதே மாதிரி தான் அடுத்து தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு வதக்கும் போது சீக்கிரம் வதங்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து செவக்க வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த கலர், அதாவது ஒரிஜினல் வெங்காயத்தோட கலர்லேருந்து லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் கலருக்கு மாறும். அந்த கலருக்கு மாறினா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நார்மலாக சொல்லுவாங்கள்ல மசிறு அளவுக்கு வதக்கணும்னு, அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இது இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மசியவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் இது நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா கொண்டக்கடலையில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதனால் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்காக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். சும்மா வதக்கி விட்டுட்டு உடனே எடுத்துடக்கூடாது. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலா வந்து பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்காங்க. நான் எடுத்துக்கிறது ஒரு 300 கிராம் கொண்டக்கடலை. அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்காங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் போட்டுக்காங்க.
இது எல்லாத்தோடையுமே சேர்த்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்காங்க. இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கினா போதும். ஏன்னா இது எல்லாமே ட்ரை பவுடர் தான். அதனால ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போவே வந்து இது நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் கொஞ்ச நேரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா கருப்பு உப்பு இருந்தால் அதை எடுத்துக்காங்க. ஏன்னா இது போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அந்த சென்னா மசாலாவுக்கு. அதனால் கொஞ்சமாக போட்டிங்கனாலே போதும். கருப்பு உப்பு போட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அப்போ இதையும் பார்த்து போட்டுக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய போட்டுட்டிங்கன்னா ரெண்டாவது இந்த கருப்பு உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கும். மசாலா போட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு போய் ஒரு அழகான ஃப்ளேவர் கிடைக்கிது. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் வேக வச்ச கொண்டக்கடலையே சேர்க்கணும். என்னடா தண்ணி ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம கொண்டக்கடலை ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிட்டு நல்ல தண்ணி விட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக்க வேண்டாம். நம்ம மசாலாவில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே அது வேகணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டக்கடலையை எடுத்து கொஞ்சமாக நல்லா மசிச்சு வச்சுக்காங்க. ஒரு ஸ்பூனு இல்லை கரண்டி எதாவது போட்டு கொஞ்சமாக மசிச்சு வச்சுக்காங்க. நான் இதுக்குள்ளே எப்படி மசிச்சுக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா அந்த மசாலாவில் அந்த கொண்டக்கடலையோட அந்த குழுப்பு சேர்ந்துருக்கும். அப்போ என்னென்னா இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கொண்டக்கடலை அந்த பவுட்ரு மாதிரி ஆயிரும். அது தூளாக போயிடும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முழுக்கடலையும் அந்த கலந்த கடலையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதி வந்ததும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுறணும். அப்படி நீங்கள் வச்சிங்கனாலே இது நல்லா வெந்துடும். இந்த கொண்டக்கடலையில் உப்பு மசாலா எல்லாம் இறங்கி கொண்டக்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். இது சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். இப்போது மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா ரெடி ஆகிறது எப்படி தெரியும்னா அந்த எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வரும். மசாலாவுக்கு மேலே ஃபுல்லாக மிதந்து வந்துடும். அப்படி மிதந்து வந்தாலே இந்த மசாலா கரெக்டாக பாயில் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நாம் இதை வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டு அதோடய டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டி பார்க்கலாம். இதில் தக்காளி புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், உப்பு இருக்கும். அப்போ இனிப்பு டேஸ்ட் லைட்டாக கொடுக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக வெல்லம் போட்டு அதையும் கொதிக்க விட்டுருங்க. இன்னொன்று வெல்லம் போட்ட உடனே இந்த மசாலாவோட கலரும் ஒரு நல்ல சேஞ்ச் ஆகும். ஒரு டார்க் கலருக்கு மாறும். வெல்லம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா கலந்து நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட கொண்டக்கடலை மசாலா ரெடி. இப்போ வந்து இதை வந்து பரிமாறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நான் தீ வந்து கம்மியாக வச்சுருந்தேன், அதிகப்படுத்தியிருக்கேன். ஒரு 2 வாட்டி கொதி வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுமே அந்த கொதி அடங்கி மேலே எண்ணெய் படர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு எடுத்துக்குவோம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் ஜீரா ரைஸ் பண்ணுறீங்களா அதுக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் நான் எதை மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜஷன் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அதையும் நான் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டு இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.